25ஆம் அதிகாரத்தை நாம தியானிக்க இருக்கிறோம். 21வது வசனம், 22வது வசனம், நிறைய வசனங்கள் அதுல நிறைய சத்தியத்தை போதிக்கிறது. இருந்தாலும் நம்ம ஜெபத்தை மையப்படுத்தி நாம தியானிப்பதனால இந்த வசனத்தை நாம எடுத்துக்கொள்கிறோம். உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற அக்கினி தழலை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பதிலளிப்பார். அதனாலே இந்த வார்த்தை இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா நாம எப்படி ஜெபிக்கணும், யாருக்காக ஜெபிக்கணும்ன்றத நம்ம கற்றுக்கணும். என்னன்னா, நம்ம சத்துருக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு சத்துரு அப்படின்னாலே நிறைய விதத்துல நமக்கு சத்துருக்கள் எழும்புவாங்க. அவங்கள நம்ம சபிக்கிறோம், இல்லைன்னா அவங்கள வெறுக்கிறோம், அவங்கள நம்ம என்ன செய்யறோம், பகைக்கிறோம். சத்துருனாலே பழையதான். ஆனா புதிய ஏற்பாடு காலத்து பக்தர்களுக்கு ஆண்டவர் சத்துருக்களை குறித்து சிநேகிங்கள்னு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் தான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு அது ஒரு அந்த வசனம் ஒரு ஃபார்முலாவாக இருந்தது நான் அறிவேன். ஏன்னா என்னுடைய பிசினஸ்ல விரோதிகள் சத்துருக்கள் வந்திருக்கிறாங்க. எதிர்க்க போட்டிக்கு கடை வச்சு எனக்கு வர வேண்டிய பிசினஸ்ல அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதனால என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் அவங்க மேல ரொம்ப கோபமா இருந்தாங்க. அந்த கடைக்காரர் மேல அடிச்சு உடைக்கணும், அந்த கடையெல்லாம் அடிச்சு உடைச்சிடணும் அப்படின்லாம் நினைச்சு என்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. நான் ஏசாண்டவர் ஏற்றுக்கொண்ட அன்பின் வழியில தான் செல்ல போறேன். நான் இந்த அராஜக வழியில வேண்டாம், எனக்காக நீங்க பொறுத்துங்க, மன்னிச்சிங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாமே ரவுடிஸுங்க, எல்லாம் பயங்கரமான ஆளுங்க. அவங்க நான் சம்மன் இருந்தாலும் அவங்க எமோஷனல் ஆகுறாங்க. அதனால அவங்ககிட்ட நான் கெஞ்சி அதை வேண்டான்னு சொல்லிட்டு, ஆண்டவரே, நான் சும்மா இருந்தாலும் எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க செய்யற காரியம் எங்களுக்கு ரொம்பவும் மனம் அடிவாகிறது. அந்த சத்துருவை அடிக்கணும்னு சொல்றாங்க, உதைக்கணும்னு சொல்றாங்க. என்ன செய்யறது அப்படின்னும் போது ஆண்டவர் சத்துருக்களுக்காக 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுனார். நான் அதிகமா மத்தேயு 5, 6, 7 தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் அந்த காலத்துல. அப்ப படிக்கும்போது இந்த மத்தேயு 5:44 படி நீ ஜெபம் பண்ணு அப்படின்னார். சத்துருக்காக ஜெபம் பண்ணுன்னார். அதனாலே சத்துருக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். 7 நாள் உபவாசம் இருந்தேன். அதனுடைய விளைவு என்னன்னா, அந்த சத்துரு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு ஆலோசனை வழங்கிட்டு போனார். இந்த மாதிரி ஒரு டாக்டரும் உனக்கு பக்கத்துல வராரு, அவரோட நீ டைஅப் வச்சுக்கோ அப்படின்னு. அந்த டைஅப் டீலு இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அவர் அதை தான் சொல்லி கொடுத்தார். அதனாலே அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறியது. அதனாலே அதுக்கு வித்திட்டது இதுதான். என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், 5:44 மத்தேயுல, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அதை செய்யறமா? இததான் பவுல் எழுதுறாரு. எங்க ரோமர் 12ல இததான் அப்படியே எழுதுறாரு. இந்த நீதிமொழிகள்ல சாலமோன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த வார்த்தையும் பவுல் 12வது வசனத்துல ரோமர் 12ல சொன்ன வசனமும் ஒண்ணு அப்படியே சேமா இருக்கு. நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 12ல சொல்றார், 19ல இருந்தே படிக்கிறேன் நான். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? பழி வாங்கிறோம். எப்படியாவது சத்துருவை எப்படியாவது நம்ம என்ன செய்யறோம்? ஒரு அவனை நேருக்கு நேர் மோத முடியாட்டாலும் அவனை சபிச்சிடறோம். இவன் நல்லா இருப்பானா, இவன் நாசமா போவான், அப்படி இப்படின்னு எதையாவது நம்ம வாயால சொல்லிடுறோம். அன்பாலே, அதுதான் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனைக்கு இடம் கொடுங்கள்னு சொல்ற. அந்த இடமே கொடுக்கறது இல்லைங்க. நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்துல இன்னைக்கு சத்துருக்களுக்கு ஆண்டவர்கிட்ட இடம் கொடுக்கறது இல்லை. ஆண்டவரே நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான், ஆண்டவர் பார்த்துப்பாரு, நீ எதையும் எடுக்காத, சட்டத்தை கையில எடுக்காத. அதற்கு பதிலாக நீ என்ன செய்யணும்னா, அன்றியும் அப்படின்ற, அதுக்கு பதிலாக இடம் கொடுங்கள். அதுக்கு பதிலாக உங்க சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தா அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல்
தீமையை நன்மையினாலே வெல்லு. அழகா அட்வைஸ் கொடுக்குற. தீமைக்கு தீமை செய்யாத. அதுதான் இங்க சொல்றார். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்கள்ல என்ன சொல்றாருன்னா 5:39 பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்து நிற்காத. அது பழைய ஏற்பாடுடைய கொள்கை. ஆனா புதிய ஏற்பாடு கொள்கை அப்படி கிடையாது. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினா அவனுடைய 2 மைல் தூரம். உன்னிடத்திலே கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்திலே கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் போனாது. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உனக்கு சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்படும். இதுதான் பழைய ஏற்பாட்டை சொல்லப்பட்டது. உனக்கு நேசிக்கிறவனே நேசி, உன் சத்துருவை பகை. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது. இது நீதி. அதாவது 43 நீதி. உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டது நீதி. கேள்விப்பட்டிருக்கிறோம், அது நீதி. ஆனா 44 அதிக நீதி. மத்தேயு 5:20 சொல்றாருல, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்றார். அப்ப பரலோக ராஜ்யம் நம்ம பிரவேசிக்கணும், அதிக நீதியை செய்யணும். நீதியை செய்யக்கூடாது. நீதியை அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் செய்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு பக்தர்கள் ஆகிய நாம அதிக நீதியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆனால் தான் இதை கத்துக் கொடுக்கிறார். என்னன்னு அதிக நீதி எதுன்னு சொல்லி கத்துக் கொடுக்கிறாரு? உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். உங்களை சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் சத்துரு பசியா இருக்கும் போது அவனுக்கு என்ன செய்யுங்க? போஜனம் கொடுங்க. இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த மாதிரி நாங்கள் சத்துருவை நேசிக்கும்படியா, எங்கள் எதிரியை ஆசீர்வதிக்கும்படியா, எங்களை எதிரிக்காக நாங்கள் உதவி செய்யும்படியா எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அந்த மனசு நமக்கு வருங்க. உண்மையிலே நேற்று நான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் வார்த்தை கொடுத்தேன், பெங்களூருக்கு. அப்படி கொடுக்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நாங்க வாசித்தோம். இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல இந்த சத்துருக்களை பற்றின காரியத்தை தான் நான் அங்க வார்த்தை கொடுத்தேன். என்ன வார்த்தை கொடுத்தேன்னா 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க 6:28 லூக்கா. உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்னவா? சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த சத்துருக்களுக்காக உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதிங்க. எவன் சபிப்பான்? சத்துரு தான் சபிப்பான் இல்லையா? தாவீது, எனக்கு தாவீது தான் ஞாபகம் வருது. அந்த தாவீதை ஒருத்தன் பயங்கரமா சபிப்பான். தாவீதுக்கு கோபமே வராது, அவனை ஆசீர்வதிப்பான். ஏன்னா சத்துருக்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொண்டா நம்ம ஜெயிச்சிருவோம். அதே போல சத்துருக்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா நம்ம ஜெயித்துருவோம். இன்னைக்கு தாவீதுனுடைய சத்துரு அமலேக்கர்கள் கொண்டு அவங்கள ஆடு மாடு மனைவி எல்லாரையும் கொள்ளடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அமலேக்கருடைய வேலைக்காரனை குத்துவரும் கொலைவரமா போட்டு போயிடுவான், அவன் உடம்பு சரியில்லைன்னு. தாவீதுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் அவனை சாகடிக்கணும்னுவாங்க. ஆனா தாவீது என்ன செய்வார்? இல்ல அவனை என் கூடாரத்துக்கு கொண்டு வா, அவன் ரொம்ப வியாதியில படுக்கையில இருக்கிறான், அவன் மோலாலேயே அவனை விட்டுட்டு போயிட்டான், நாம அவனை சாவடிக்கூடாது அப்படின்னு சொல்லி தாவீது கூடாரத்துல வச்சு அவனுக்கு வியாதிக்கு மருந்து எல்லாம் கொடுத்து, அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை போஷிப்பான். அவன் உள்ள உருகிடும். ஐயோ, என்னுடைய இத்தனை வருஷமா நான் என் முதலாளிக்கு உழைச்சு கொடுத்தேன், அவன் அமலேக்கர்கள் என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனா நீ என்னை கொல்லக்கூடிய தகுதி இருந்தும் என்னை கொல்லாம எனக்கு சாப்பாடு கொடுத்து எனக்கு வியாதிக்கு மருந்து கொடுத்தீங்களே, நான் உயிருள்ள வரைக்கும் உங்களுக்கு நான் நன்றி கடனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அட்டதா சரண்டர் ஆகி அவன் சொல்லுவான், எங்க அமலேக்கருக்கு எங்கெங்கெல்லாம் போறாங்க, அவங்களுடைய வீக்னஸ் என்ன, எப்ப அவங்க தூங்குவாங்க, என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க வாங்க, நான் உங்களை கொண்டு போய் காட்டுறேன், நீங்க நிச்சயமா அவங்கள மேற்கொண்டு நீங்க இழந்ததெல்லாம் திருப்பி கொள்ளலான்னு அவன் தாங்க ஆலோசனை சொல்லுவான். பாருங்க, சத்துருக்கு அவன் சாப்பாடு கொடுத்ததுனால அவன் தலையில அக்னி தலையில தாவீது குதிச்சார். அதன் மூலமா தாவீதுக்கு ஆசீர்வாதம் வந்தது. உண்மையிலே என்னுடைய சத்துருவா இருந்த எதிர்கடக்காரனுக்காக நான் 7 நாள் உபவாசம் இருந்து அவனை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணது அவன் மூலமா தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஏன்னா இந்த கல்வாரி அந்த ஜெபக்குழுக்கு நேற்று இந்த வார்த்தையை லூக்கா சொல்லும் பொழுது அந்த ஒரு பாஸ்டர் ஒருத்தவங்க
தலைமையா இருந்து நடத்துறவங்க எனக்கு போன் பண்ணாங்க. நிறைய பேர் நான் சபிச்சுக்கிறேன் பாஸ்டர். இந்த அவர் ரொம்ப 80 வயசு, அவர் நல்ல வயசானவர், ஒரு மூத்த பாஸ்டர். அவர் சொல்றாரு, நான் நிறைய பேரை சபிச்சுக்கிறேன் பாஸ்டர், எனக்கு இந்த செய்தி இன்னைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இன்னைக்கு அன்பால எத்தனை பாசமாருங்க, இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் இன்னைக்கு நம்ம அவங்களை எதிர்த்து பேச முடியாட்டாலும் நம்ம மனசார சபிச்சிடறோங்க. நமக்குள்ளே சபிச்சிடறோம், நமக்குள்ளே சபிச்சிடறோம். அவன் நல்லா இருப்பானா, நாசம் போய் எனக்கு போய் இப்படி துரோகம் பண்ணிட்டானே, எப்படி போய் எனக்கு போய் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி மனசார நம்ம வாயை விட்டு சபிச்சிடறோங்க. அந்த மாதிரி சபிக்காம அவனை ஆசீர்வதிங்க, அவனுக்காக செபிங்க. அதுதான் இங்க ஆண்டவர் நமக்கு தான் சொல்றேன். நமக்கு சொல்லித்தர சத்தியமே என்னன்னாக்கா மத்தேயு 5:44, அந்த சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை துன்பப்படுத்துறதுக்காக, உங்களை நிந்திக்கிறதுக்காக, உங்களை பழி சொல்றவங்களுக்காக, உங்களை புறணி சொல்றவங்களுக்காக, உங்களை கோழி மூட்டுறவங்களுக்காக, எல்லாம் யாருல எப்படியெல்லாம் சத்துரு வரானோ அவனுக்காக நீ நினைச்சு அவனை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. அதுவும் வெறுமனை ஜெபம் பண்ண, அவனை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு. ஜெபத்திலே நிறைய வகை இருக்கு. நான் சொல்றேன், நேற்று ஒருத்தர் கேட்டார், கடன் பிரச்சனைல இருந்து வந்த ஒருத்தர் கவுன்சிலிங் உட்காந்து கேட்டார், நான் எப்படி ஜெபிக்கணும்னு. அடுத்தவன் கடன் பிரச்சனைக்காக நீ அழுது ஜெபி, உன் கடன் பிரச்சனைக்காக துதித்து ஜெபி அப்படின்னு சொல்லி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நம்ம கடன் பிரச்சனைக்காக தான் நம்ம அழுது ஜெயிப்போம். அப்ப நிச்சயமா அந்த கடன் பிரச்சனை அடையவே அடையாது, அது சுயநலத்துல போயிடும், சுய பிரயோஜனத்தை தேடல ஆயிடும். அதனால இது நிறைய காரியங்கள் இருக்கு. அடுத்தவர்களுக்காக நீ ஜெபிக்க ஆரம்பி. அடுத்தவருடைய கடன் பிரச்சனைக்காக, அடுத்தவருடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக, அடுத்தவங்களுக்காக கண்ணீர் சிந்து, உனக்காக துதி ஸ்தோத்திரத்தோடு நின்று ஜெபம் பண்ண. அதுதான் சொல்றாரு பிலிப்பியர்ல ரோமர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்குன்னா என்ன? எல்லாம் வியாதியா இருந்தாலும் சரி, கடனா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த ஸ்தோத்திரம் தாங்க துதிக்கிறது. அப்ப நமக்காக நாம துதித்து ஜெபிக்கணும். நம்முடைய கடன் பிரச்சனைக்காக நம்ம துதித்து ஜெபிக்கணும். அடுத்தவன் கடன் பிரச்சனைக்காக நம்ம அழுது ஜெபிக்கணும். அதை கத்துக்கிட்டனாக்கா நீனு சத்துருவை நேசிக்கிற ஆரம்பிக்கிற. அதுதான் சொல்றாரு, ஜெபிக்க சொல்றாரு. அப்ப இந்த சத்துருக்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னா ஆசீர்வதித்து ஜெபிக்க சொல்றாரு. வெறுமனே ஜெபிக்காத, ஆசீர்வதித்து ஜெபி. ஆண்டவரே அவனை மனப்பூர்வமா நான் ஆசீர்வதிக்கிறேன், அவன் மேல இருக்கிற கசப்பு வெறுப்பெல்லாம் என் இருதயத்திலிருந்து எடுத்து போடுன்னு ஜெபி. நான் அப்படிதான் ஜெபிச்சேன். ஆண்டவரே என் எதிர்கடக்காரன் மேல எனக்கு அவ்வளவு கோபம் இருக்குது, அவ்வளவு கசப்பு இருக்குது. முதல் என் இருதயத்தில் இருக்கிற அவனை குறித்த கசப்பு, அந்த எதிரியை குறித்த கசப்பு வெறுப்பு கோபத்தை என் இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க, அவனை நான் மனப்பூர்வமா நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி ஜெபிக்கும் போதுதான் அங்க வெற்றியை ஆண்டவர் கொடுப்பாரு. இந்த ஜெபத்தை கற்றுக்கொள்ளுங்க அன்பாலே. இதை நம்ம அநேகருக்கு நம்ம செய்யாம இருக்கு. நீங்க மாமியார் மேல மருமகளுக்கு கசப்பு இருக்கும், மருமக மேல மாமியாருக்கு கசப்பு இருக்கும், பிள்ளைங்க மேல கசப்பு இருக்கும், பெற்றோர் மேல கசப்பு இருக்கும், இப்படி பல விதமான கசப்பு இருக்கும். அவங்க சத்துருவா மாறுவாங்க. ஆனா அவங்களுக்காக நீனு இந்த கசப்பை எடுத்து போடும்படியாக, அந்த வெறுப்பு சலிப்பு கோபத்தை எடுத்து போடும்படியாக நம்ம ஜெபித்து அவங்களை மனப்பூர்வமா நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நீ ஆசீர்வதிச்சனா உனக்கு எல்லா விதத்திலையும் ஆண்டவர் விடுதலை தருவார். இதை சொல்லும் போது எனக்கு பாலியாங்கிச்சோ எழுதின 4வது பரிமாணத்துல ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வருது. ஒரு அம்மா பக்கவாதத்துல அவர்கிட்ட போனாக்கா ஜெபம் பண்ணாக்கா பக்கவாதம் நல்லா ஆயிடும்னு சொல்லி நம்பிக்கையோட வருவாங்க. ஐயா எனக்கு பக்கவாதம் இருக்குது, எத்தனையோ ஆஸ்பத்திரி போனேன், என்னால முடியல, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் ஜெபம் பண்ணுவாரு. 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாரு, ஒண்ணுமே நடக்கல, ஒரு அதிசயமும் நடக்கல. இந்த அம்மா உடனே அவரை குறை சொல்ல ஆரம்பிச்சு, நீங்க எனக்கு ஓரவஞ்சனம் பண்றீங்க, நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா ஜெபம் பண்றீங்க, எனக்கு நல்லா ஜெபம் பண்ணல அப்படின்னு உடனே இவரு ரொம்ப அழுது அழுது ஜெபம் பண்றாரு, குதிச்சு ஜெபம் பண்றாரு, சுத்தி சுத்தி ஜெபம் பண்றாரு. ஒன்னும் நடக்கல, ஒரு சிம்டம்ஸும் நடக்கல, ஒரு அற்புதமும் நடக்கல. இவரே வெக்ஸாகி 1.5 மணி நேரம் போராடி ஜெபம் பண்ணி பார்த்துட்டு போராடிட்டு இருமான்ட்டு சொல்லிட்டு நேரா அவருடைய பிரேயர் அறைக்கு போறாரு. அவருடைய பிரேயர் அறையில போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே அநேகருக்கு நீங்க அற்புதம் சுகத்தை கொடுத்தீங்க, ஏன் இந்த அம்மாவுக்கு கொடுக்க மாட்டீங்க? 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 1.5 மணி நேரம் ஜெபம் பண்றேன், எப்படியோ ஜெபம் பண்றேன், ஏன் அந்த ஜெபத்தை கேட்கலன்னு உடனே ஆண்டவர் சொன்னாராம், மெல்லிய குரல்ல பேசினாராம் அவருக்கு, அவங்க கணவருக்கு பற்றி நீ கேளு போ அப்படின்னாராம். அந்த அம்மாவனுடைய கணவரை பத்தி போய் கேளு அப்படின்னாராம். இவர் ஏமா உன் கணவர் எங்கம்மா இருக்கிறாருன்னாரு. அந்த அம்மா அப்படியே பாஞ்சுதான் சீரி பாயிற மாதிரி, என்ன புலி பாயிரம் பாஸ்டர்
அவனை மட்டும் பத்தி கேட்காதீங்க. அவன்லாம் கணவனாவன், அவன்லாம் துரோகி, அவன் இன்னொரு பொண்ணை எடுத்துட்டு போயிட்டான், அவன்லாம் நாசமா போயிடுவான் அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சுட்டான் அந்த கணவனை குறித்த கசப்பு வெறுப்பு இதனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது. எப்படி இருக்குது? அவன் துரோகி, அவன் நாசமா போவான்னு சபிக்குது பாஸ்டர் இருக்கு. அப்பதான் இவர் சொன்னாராம், அப்படி சொன்னாக்கா உனக்கு ஒரு அற்புதம் நடக்காது, நான் சொல்ற மாதிரி சொல்லு. ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல கணவனுக்காக நன்றி, அவனை நீர் ஆசிரிப்ப, அவன் இன்னொரு மனைவியை எடுத்துக்கிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்காக நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணுமான்னு. உங்களுக்கு ஏதாவது பைத்தியமா பிடிச்சிச்சு? நல்ல கணவனாவன் துரோகி போய் நல்ல கணவன் சொல்றீங்க அப்படின்னு. இல்லம்மா நீ சொல்லு, நான் சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்னு. அப்படியே பல்ல கடிச்சு சொல்லிச்சான், ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல கணவனுக்காக நன்றி அவனை அப்படின்னு. இப்படிலாம் இல்ல, உள்ளபூர்வமா அந்த கசப்பு வெறுப்பை எடுத்து போட்டு அவனை மனப்பூர்வமா ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுனா. அப்படி ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு இவர் இயேசுவின் நாமத்தால ஏஞ்சி நடனாராம் பாருங்க. ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அற்புதம் நடந்தது. இந்த கசப்பு வெறுப்பு அந்த கோபம் அந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதத்தை தடையா இருந்தது. இன்னைக்கு சத்துருவை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்களை ஆண்டவர் அபிவிருதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நீதிமொழிகள் ஆண்டவரே, இந்த 25ஆம் அதிகாரம், உங்கள் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அவன் தலையிலே நீ அக்கினி தழலை குவிப்பதற்கு சமமாய் இருப்பாயிருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க. அன்றைய சத்துருக்காக நாங்கள் ஜெபிக்க, அவனை ஆசீர்வதித்து ஜெபிக்க, அவங்க மேல இருக்கிற கசப்பு வெறுப்பெல்லாம் எடுத்து போட்டு அவங்கள மனப்பூர்வமா ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீர் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறீர், எங்களையும் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு உண்டான ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால நிரப்புகிறீர். நன்றி. தொடர்ந்து இந்த ஆண்டவரே வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன். ஜீவனில் தகப்பனே. ஆமென். God bless you.